ஒரு 6 மாசம் 6 பூஜைக்கு எண்ணெய் டின்னு எடுத்து வைடா அப்படின்னு சொன்னேன். 3 பூஜைக்கு எடுத்து வச்சா அவ்வளவுதான், இங்க இருந்து ஓடி போயிட்டான். அவனை ஏதாவது ஒரு இதுல கோர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த இது சில இதை போக்கணுங்கிறதுக்காக எடுத்து வைடானே. 3 மாசம் எடுத்து வச்சான், ஓடி போயிட்டான். ஓடி போய் அங்க அந்த வேலை பார்க்க இந்த வேலை பார்க்க ஏதோ பார்த்தா, அப்புறம் அங்க ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தா, லவ் பண்ணினானா, என்ன பண்ணானா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கோயம்புத்தூர்ல. ஒவ்வொரு பொண்ணும் பிறந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் விழிப்புணர்வோட சில இதுகள்லாம் பண்ணி வேலை பார்க்கறது மாதிரி தெரியுது. குடும்பத்தை காப்பாத்துறது, செய்யறது, பாத்துக்கிறது போய்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அந்த சீர்திருத்தத்துக்குன்னு வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடுங்க. சீர்திருத்தம் இல்லைன்னா தான் முன்னேற்றம் தடைபடும். புரிஞ்சதா? அப்போ அந்த குழந்தைகள் நம்ம சீர்திருத்தமானாதானே நம்ம குழந்தைகளை நம்ம சீர்திருத்தம் பண்ணுவோம். நம்மளே சீர்திருத்தம் ஆகலைன்னா குழந்தைய எப்படி சீர்திருத்தம் பண்ணுவோம்? பெத்துட்டோம், வளர்த்துட்டோம், நமக்கு மேல வளர்ந்துருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்ற வருத்தப்படுறோம். சாப்பிடுறதுக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கும் படுத்து தூங்குறதுக்கும் தான் நம்ம புள்ள நம்ம சொல்ல கேக்குது அப்படிங்கறத தாண்டி மத்த எந்த இதை உங்க பிள்ளைங்க நீங்க சொன்னதுக்கு செவி சாய்க்குது? எனக்கு சொல்லுங்க பாப்போம். அப்புறம் எப்படி நம்ம அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை வச்சா? இன்னும் நான் சொல்றேன், நான் இந்த பரதேசி கொடுத்து விடுற அந்த விபூதிய கூட உங்க வீட்டு பிள்ளைய எடுத்து நெத்தியில வைக்குதான்னு கூட எனக்கு ரொம்ப சந்தேகம். புரிஞ்சதா? காலையில வெளியே போனா எடுத்து நெத்தியில எடுத்துக்கிற சொல்லுங்க நம்ம சொல்றோம். எத்தனை பிள்ளைங்க எடுத்து வச்சுட்டு போகுது? புரியுதா? இப்படியெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள், அந்த இதுகள். 2வது தடவை இன்னொன்னு சொல்லி இருக்கிறேன், நிறைய படிச்சுட்டேன் அந்த பாட்டை. குழந்தைகளுக்காக பெத்தவங்க ஒரு வரம் வாங்குறதுங்கிறது 18 வயசு 19 வயசோட முடிஞ்சு போயிடும். 19 வயசு தாண்டிருச்சுன்னா நம்ம அவங்களுக்காக வரம் வாங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அப்படி வாங்கணும்னு நினைச்சா நம்ம தியாகம் பண்ணணும். பெத்தவங்க அந்த குழந்தைக்கு வர வாங்கணும்னு சொன்னா ஒட்டு மொத்தமா தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். இருப்போமா நம்ம? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆத்தூர் பக்கத்துல, திருச்சி அந்த பக்கம் ஆத்தூர் இருக்கு இல்லையா சாமி, ஆத்தூர் பக்கத்துல ஒரு கிராமம். இது ஏதோ 1 முறையோ 2 முறையோ நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா? சாமி இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஆமா 30 வருஷம் ஆச்சு சாமி. அவங்க அங்க இருந்து வருவாங்க, சாமிகிட்ட வருவாங்க போவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட 3 நாள் தங்குனாங்க. அந்த அம்மா யூனியன் ஆபீஸ்ல பிடிஓ வேலை பார்க்குறாங்க. அவரு கலெக்டர் ஆபீஸ்ல ஏதோ ஒரு கிளர்க்கா வேலை பார்க்கிறார். 2 பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் 6ஆம் கிளாஸ், ஒருத்தன் ஏதோ 1ஓ 2ஓ படிச்சுட்டு இருந்தா மாதிரி. சாமிகிட்ட அழுகுது, எங்க குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சாமி, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அது எப்படி நிவர்த்தனை பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. சாமி கண்டபடி திட்டுறாரு. இந்த அவளே இவளேன்னு மானங்கிட்ட பேச்சு பேசுறாரு. பேசிட்டு உன்னால அதை காப்பாற்ற முடியாது. உன் வீட்டுல நான் இப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் தான் மிச்சம் ஆகுவீங்க, 3 பேர் காலி ஆயிரும். அது எந்த வடிவத்துல வேணாலும் ஆகும் அப்படின்னு சாமியே சொல்லிட்டாங்க. இன்னும் அவர் அழுகுது.
எனக்கு இப்படி ஒரு நெருக்கடியான பிரச்சனை இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீங்களும் இப்படி சொல்றீங்கன்னா அதை யாரும் மாத்த முடியாது, நடந்தே தீருங்கிறாரு. நடந்தே தீரும், விதியை எப்படி மாத்துறது அப்படிங்கிறாரு. அப்படி வாக்குவாதம் நடக்கும் சாமி. ஆமா, அந்த பொண்ணு காலடியில உட்காந்துட்டு ஓன்னு அழுகுது. அவ வீட்டுக்காரரு தலையை கவுந்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு, குழந்தைய பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணி கடைசியா சரி சும்மா ஓலையிடாத, நான் சொல்றது நீ செய்வியான்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்க, நான் எது வேணாலும் செய்யறேன்னு. அப்படியெல்லாம் ஈஸியெல்லாம் வார்த்தையெல்லாம் விடாத, செய்ய முடியுமாங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறம் யோசி அப்படின்னாரு. அந்த மாதிரி எந்திரிச்சு மண்டி போட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு இப்படி முந்திச்சேல ஏந்திட்டு நீங்க சொல்லுங்க என்ன வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னுச்சு. நாளை காலையில இங்க இருந்து கிளம்புறேன், புருஷனு முண்டாட்டி முதல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வாங்கங்க. எப்படி 2 பேரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ திருப்பி வா, அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டார். அந்த குழந்தை மறுக்கவே இல்லை. வீட்டுக்காரர் எண்டிங் அடிச்சு போயிருச்சு. போய் வேலையை ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு 3ஆவது நாள் வந்துருச்சு தோட்டத்துக்கு. வந்து முன்னாடி நிக்குது. என்ன? ரைட், உட்காரு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டாரு. 3 நாள் உட்கார வச்சுட்டாரு. நாளைக்கு பார்ப்போம்னு சொன்னவரு 3 நாள் உட்கார வச்சுட்டாரு. 3ஆவது நாள் கூப்பிடுறாரு, சாயந்தரம் போல கூப்பிட்டு 18 வருஷம் பிச்சை எடுக்கணும். எப்படி? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சேர தூக்கி டமார் அடிச்சிருவேன். 18 வருஷம் நீயும் உன் புருஷனும் பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு எடுக்கிற பிச்சை சாயந்தரம் சாப்பாட்டு வரைக்கும் தான், மீதியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எடுத்தது நாளைக்கு வச்சுக்கலாம் வச்சிருக்க கூடாது. அது என்ன செய்ய சாமி, மிச்சம் இருந்தா அது கோயில் வண்டியில கூட, இல்லைன்னா யார்கிட்ட 4 பேர்த்துக்கு சின்ன பிள்ளைகள்கிட்ட தானம் பண்ணிடு அப்படின்ட்டாரு. புரியுதா? சொல்லு, இப்ப சொல்லு, எதை யாராவது செய்வோன்னு சொன்னீங்களா, இப்ப சொல்லு அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்னடா இவ்வளவு கடுமையா, அது ஒரு 4 வருஷம் 3 வருஷம்னா கூட பரவாயில்லையே, 18 வருஷம் அப்படின்னா. அப்ப நம்ம அந்த குழந்தைய படிக்கிறாங்களே, நாங்க என்ன பண்ணிட்டோம், அது நடக்கும் போ. எப்படி? அது நடக்கும், நீ சொன்னது செய் அப்படி. அதுல என்ன சொல்றேன்னா, படிப்பு முக்கியமா உயிர் முக்கியமானு கேக்குறாரு.